யார் ஆன்மீக தாய் தந்தையர்? ஓம் சாந்தி. உலகில் கூட பெண் குழந்தைகளுக்கு தாய் அந்த பெண் குழந்தையின் அம்மாவின் மீது மிகவும் பாசம், அன்பு நிறைய இருக்கும். இதன் காரணமாக பெண் குழந்தை தாயிடம் செல்கின்றது. அதே போல இங்கும் கூட பிரஜாபிதா பிரம்மா வின் உடலில்தான் சிவ தந்தை இருக்கின்றார். ஆகையால் நாம் இந்த பிரம்மாவிடம் போய் பேசுகின்றோம். அதாவது இங்கே பிரஜாபிதா பிரம்மா தான் தாயாக இருக்கின்றார். ஆனால் நாம் அங்கு தந்தையை சந்திக்கின்றோம். ஆண் குழந்தைகளோ உலகில் தந்தையிடம் ஆஸ்தியை பெறுகின்றார்கள். அதே போல இங்கே நாம் தாயிடம் சென்று தந்தையின் மூலம் ஆஸ்தியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நாம் ஒவ்வொரு நேரமும் தந்தையை சந்திக்க செல்லும்போது, தாயிடம் செல்லும்போது ஆத்ம அபிமானிகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தாய்க்கோ, அதாவது ஆன்மீக தாய்க்கோ சரீரம் இருக்கின்றது, நமக்கும் சரீரம் இருக்கின்றது. ஆனால் நாம் தாயிடம் செல்வதில் சந்திப்பை வைப்பதில்லை, தந்தையிடம் சந்திப்பை வைக்கின்றோம். இதன் காரணமாக தான் நாம் ஆஸ்தியை பெறுகின்றோம். ஆகையால் நாம் தந்தையிடம் செல்கின்றோம். ஆகையால் நாம் ஆத்ம அபிமானிகளாக இருந்து தந்தையின் சந்திப்பை நாம் செய்ய வேண்டும். நாம் பிரம்மா தாயை நாம் சந்திக்கும் பொழுது சந்திப்போ தந்தையிடம்தான் இருக்கின்றது. ஆகையால் தான் நாம் ஆத்ம அபிமானிகளாக இருந்து கொண்டு அங்கே தாயிடம் செல்ல வேண்டும். ஆனால் நாம் சரீரத்தை பார்க்கக்கூடாது, ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அங்கே அதிலோ சிவ தந்தை தான் இருக்கின்றார். பிரம்மாவின் உடலில், அதாவது தாயின் உடலில் தந்தை தான் இருக்கின்றார். இதற்காகத்தான் நாம் ஆத்ம அபிமானிகளாக இருந்து கொண்டு தந்தையை சந்திப்பு செய்ய வேண்டும், அவரிடம் பேச வேண்டும். தந்தையோ இந்த பிரம்மா தாயின் வழியாக மூலமாகத்தான் நமக்கு இந்த ஞான ரத்னங்களை, ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் அவரோ பரமாத்மா, நாமும் கூட ஆத்மாக்களே. அவர் ஆத்மாக்களிடம்தான் பேசுகின்றார். ஆகையால் நாம் ஆத்மாக்கள் தான் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆத்மாக்கள் அனைவரும் ஆண்கள் தான் ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுகின்றது. தந்தையோ பரமாத்மா. பிறகு நாம் இந்த உடலை சரீரத்தை எடுக்கும் பொழுது நாம் நாயகிகள் என்று கூறப்படுகின்றோம். தந்தை தான் ஒரு நாயகனாக இருக்கின்றார். தந்தையை நாயகி என்று சொல்ல முடியாது. அவர் ஒரே நாயகன். அவர்தான் அனைவருக்கும் பிரியமான தந்தையாக இருக்கின்றார். ஆகையால் தான் அவரை நாயகன் என்று சொல்கின்றோம். நாம் எப்பொழுது உடலில் இந்த சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்றால் நாம் அனைவரும் நாயகிகளாக இருக்கின்றோம். ஆகையால் அந்த ஒரு நாயகனை நாம் நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் நாம் அனைத்து பாவங்களும் பஸ்மமாகும். மேலும் நாம் நாயகிகள், தந்தை நாயகனுடன் கூடவே செல்வோம். ஓம் சாந்தி.